கயல் திரைப்படம் போன வருஷம் ஆகஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் டு நவம்பரே நான் வந்து கிளைமேக்ஸ் எடுத்து முடிச்சிட்டேன். பொன்னேரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு செட்டு எரெக்ட் பண்ணி சில விஷயம், ஏன்னா வந்து சிஜியில் வந்து ஜாமெண்ட்ரிக்கலாக நிறைய விஷயங்கள் க்ரியேட் பண்ணிடலாம். ஒரு ரொபோட்டிக்காக ஒரு ஸ்ட்ரக்சரலாக ஒரு பில்டிங்கோ மற்ற விஷயங்கள் ஃபயர் ஸ்மோக் வாட்டர் இது மூணும் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் சிஜியை நம்ப முடியாது, நம்ம பெருசாக நம்ப முடியாததுனால ஸோ மேக்ஸிமம் ஒரு ஆர்டிஸ்டோட பாடி கனெக்டில் வாட்டர் இருக்கணும், அப்படி அதை வந்து கிரியேட் பண்ணவே முடியாதுன்றப்ப நிஜமாக தான் அதை பண்ணி ஆகணும். ஸோ இப்போ ஒரு சுனாமியோட பெரிய வேவ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் அதில் ஒரு பாயிண்ட் மில்லிகிராம் மாதிரி ஒரு சின்ன பாயிண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டேம் மாதிரி எரெக்ட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் ஒரு வேவ் கிரியேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 3 months ஆச்சு. அடுத்த கட்டத்தில் சவுண்டில் எப்படி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ண வைக்கிறது அப்படின்றதுக்காக தான் டால்பி அட்மாஸ். இது வந்து என்ன அந்த கடைசி ஒரு 30 நிமிடம் அந்த மேஜிக் வந்து சவுண்டில் நீங்கள் தியேட்டருக்குள்ளே இருந்து வெளியே வரப்போ வந்து யூ ஷுட் ஃபீல் இட் அப்படின்றப்ப பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ணி அப்போ அட்மாஸில் போனால் தான் அந்த ஃபுல் எல்லா சேனல்ஸும் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில் ஆஃப் சவுண்ட் அண்ட் மியூசிக் வந்து எஃபெக்டோட எல்லாமே கிடைக்கும்ன்றதுனால ஸோ அதை தேர்வு செஞ்சு சும்மா ஏதோ ஒரு கணக்குக்கு ஒரு ஃபிலிம் பண்ணிட்டு நம்ம அப்படியே ரிலீஸ் பண்ணோம் அப்படியே போனோம் அப்படின்லாம் இல்லாமல் அந்த முழு உழைப்பும் எல்லாம் உள்ளார கொட்டியிருக்கோம். அதே மாதிரி இமான் வந்து நான் ஒரு அப்ஜெக்டிவாக கொண்டு வந்து அப்படி நிறுத்துவேன், அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஜீவனை ஏற்படுத்தி ஒரு உயிரை கொடுத்து, ஏன்னா இது வந்து ஒரு ஆள் நான் வேணா யோசிக்கலாம், ஒரு பிம்பமா என் மைண்டில் இருக்கலாம், இதை கொண்டு வரத்துக்கு அத்தனை பேருமே ஒன்று சேர்ந்து கட்டி இழுத்தாதான் இந்த தேர் நகருன்ற மாதிரி இந்த கயல் திரைப்படம் கிட்டத்தட்ட 2 வருட காலங்கள் எல்லாருமே இந்த உழைப்பு கொட்டிருக்கோம். எல்லாத்த விட ஐ வாண்ட் டு தேங்க் ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் த ப்ரொடியூசர்ஸ் மதன் சாரும் ஜேம்ஸ் சாரும் வந்து நாங்கள், ஏன்னா ஒரு பெரிய பலம் வந்து ஒரு இயக்குனருக்கு தயாரிப்பாளர்கள் தான். எங்கேயுமே முகம் கோணாமல் முகம் சொல்லிக்காம வந்து ஒரு நியூ ஃபேஸ் வச்சுட்டு நம்ம இவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கோன்றதெல்லாம் யோசிக்காம ப்ராடக்ட் நல்லா வரணும் பிரதர் அப்படின்னு. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்காக அவங்க எனக்கு பெரிய ஷோல்டர்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கயல் திரைப்படம் வந்து எங்களுடைய டோட்டல் குரூவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான திரைப்படம். இப்படி மைனா கும்கின்றதோ அதுக்கு எந்த விஷயத்தையும் வந்து குறையாத ஒரு திரைப்படம் இது. ஒரு சில டைரக்டர்ஸ் கிட்ட தான் நம்ம வந்து நிறைய அந்த மெலடிஸ் வந்து ஒர்க் பண்ண முடியும். பட் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு கரெக்டான பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பிரபு சாலமன் சார் தான் எனக்கு கிடைத்த ஒரு முக்கியமான இயக்குனர் அவர். ஸோ அவருடைய திரைப்படங்களில் வந்து ஏதோ கட் பண்ணால் ஒரு சாங் வச்சோம் அப்படின்லாம் இல்லாமல் அந்த திரைக்கதையோட ஓட்டத்துக்கு இன்னும் வலு சேர்க்கிற மாதிரி பாடல்கள், அதே மாதிரி பாடல் வரிகள், முக்கியமாக யுவபாரதி சாருடைய காம்பினேஷன். இது நம்ம பழைய ஸ்டைல் தான். உட்காந்து நேரடியாக ஒரு டேரக்டர் வந்து சுச்சுவேஷன் சொன்ன பிறகு ஒரு டியூனை போட்டு அப்புறம் வந்து அதுக்கு லிரிக் வந்து எழுதி, இல்லாட்டி சம்டைம்ஸ் அவர் ஒரு லிரிக் வரி கொடுத்து அதுக்கு நான் உட்காந்து டியூன் பண்ணி, ஸோ இந்த மாதிரி கலந்து நிறைய விஷயம் நடந்தது. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு சார் சொன்ன மாதிரி ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஃபிலிம் இது. முக்கியமாக டால்பி அட்மாஸில் வந்து இந்த படம் கண்டிப்பாக நிறைய சென்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் தி ஆடியன்ஸ், அதே மாதிரி ப்ரெஸ் நண்பர்கள் எல்லாரையும் இது வந்து அண்டர்லைன் பண்ணி நீங்கள் எழுதுங்க. அண்ட் இந்த படத்துடைய முக்கியமாக நம்ம இந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் வந்து நிறைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான் வந்து அந்த ஒரு ஏரியாவில் இருக்குது. ஏன்னா ரொம்ப லெஸ் ஆஃப் டைலாக்ஸ் அண்ட் மோர் ஆஃப் ஸ்கோரிங் அண்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு சவுண்ட் ட்ரீட்டாக இந்த படம் இருக்கும். பண்ணுற படங்கள் வந்து ஆடியன்ஸை போய் ரீச் ஆகிற மாதிரி படங்கள் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வகையில் கயல் வந்து இன்னும் ஒரு படி மேலே போய் மக்களை சென்றடையும்னு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. இதில் வந்து பிரபுசாலமன் சார் அவர் வழக்கமான ஸ்டைலில் நிறைய புதுமைகளை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஹீரோ ஹீரோயின் சந்திரன், ஆனந்தி, வின்சென்ட், இதெல்லாம் எல்லா படங்களுக்கும் நீங்கள் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து நல்ல ஆதரவு கொடுத்து நல்ல படங்களை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த படத்துக்கு எங்களோட ரெக்வஸ்ட் என்னன்னா, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆதரவு கொடுத்து இதை மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம்.